வணக்கம். மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி 4ஆம் பாசுரம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள் கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறையுறை சிவபெருமானே, என்னையும் ஆட்கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள ஆத்மநாதனே, எங்கள் சிவபெருமானே, மார்கழி அதிகாலை உன்னை காண வேண்டி வீணை யாழ் இசைக்கலைஞர்கள் தங்கள் இசையால் உன்னை மகிழ்விக்க காத்திருக்கின்றனர். வேத மந்திரங்கள் ஓத பக்தியில் சிறந்த அடிகளார் ஒருபுறம் உன் அருள் வேண்டி காத்திருக்கின்றனர். அன்றளர்ந்த மலர்களை பறித்து அவற்றை மாலையாய் தொடுத்து உன் தோள் சூட்ட இன்னும் சில பக்தர்கள் காத்திருக்கின்றனர். உன்னை நினைத்து உன் திருவிளையாடல்களை எண்ணி கண்களில் கண்ணீர் மல்க இன்னும் சிலர் உருகி துதிக்கின்றனர். அனைத்திற்கும் மேலானவன் நீ என்ற வகையில் தங்கள் தலைமேல் கைகளை உயர்த்தி நமச்சிவாய வாழ்க என இன்னும் சில பக்தர்கள் மெய்யுருக உன் புகழ் பாடுகின்றனர். அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த பக்தர்கள் இடையே மிகச் சிறியவனான நானும் உனதருள் வேண்டி காத்திருக்கிறேன். திருப்பள்ளி எழுந்து உன் கடைக்கண் பார்வையால் எங்களை காத்து ரட்சிப்பாயாக என மாணிக்கவாசகர் இப்பாசுரத்தில் பாடியுள்ளார். பக்தர்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் இறைவனை தொழுகின்றனர், அவர்களின் பக்தியும் இறைவன் மீதான பரவச நிலையும் எப்படி உயர்ந்து நிற்கிறது என்பதை கூறும் மாணிக்கவாசகர் தன்னையே சாதாரண பக்தன் என கூறிக்கொண்டு அடியார்க்கு அடியானாய் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். மீண்டும் இன்னொரு பாசுரத்தில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில். நன்றி, வணக்கம்.